கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்பொழுது ஐயா அவர்களை பஞ்சேந்திரிய தவ விளக்கத்தை சிறப்பாக வழங்குமாறு உலக சமுதாய சேவா சங்கம் திருப்பூர் மண்டலம் ஜூம் குழு நிர்வாகிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பூ உலகிற்கு அடியேனை அருளிய அடியேனுடைய தாய் தந்தையரை வணங்கிக் கொள்கின்றேன். இருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு அழைத்து சென்ற ஆசான் அவர்களை வணங்கிக் கொள்கின்றேன். இந்த ஜூம் இணையதளத்தில் இணைந்துள்ள இருவால் நடமாடும் தெய்வங்களையும் சாமுண்டிபுரம் அறிவு திருக்கோயிலுடைய பொறுப்பாளர்களையும் அடியேன் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் பஞ்சேந்திரிய தவ விளக்கம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். இந்திரியம் என்றாலே கருவி. உடல்ல எத்தனையோ கருவிகள் உள்ளும் புறமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுல முக்கியமான கருவிகள் இந்த 5 கருவிகள். 5 என்று கூறும்போது பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், பஞ்சலோகங்கள் 5, பஞ்சவர்ணம் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்சதன் மாற்றம் 5, பஞ்சதன் மாத்திரை 5, பஞ்சேந்திரியம் 5. இந்த பஞ்சேந்திரியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த கருவிகளை இயக்குவதற்கு எந்த சக்தி பயன்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்துற வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல. எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் என்ற இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறைத்துகளாக மாற்றிக்கொண்டது. தன்னைத்தானே இறைத்துகள் என்பது வேறல்ல, இறைநிலை என்பது வேறல்ல. அந்த இறைநிலைக்குள்ளார என்னென்ன ஆற்றல்கள் இருந்தனவோ அத்தனையும் அந்த இறைத்துகளுக்குள்ளாரையும் இருக்குது. கடுகு சிறுத்தால் காரம் போகாது. இந்த இறைத்துகள்கள் சூழ்ந்தழுத்தத்தினால சுழற்சி பெற்று மையத்துல இறைநிலையை வைத்து அந்த இறைத்துகள்கள் மிக வேகமாக சுழல ஆரம்பிக்கிறது. அந்த சுழற்சியில் வரக்கூடிய அலை மீண்டும் இறைநிலையோடு உரசும் போது, மோதுதல் அல்ல, உரசும் போது ஒரு புதிய சக்தி அங்கே வெளியாகிறது. 2
கைகளையும் உள்ளங்கைகளையும் அழுத்தி தேய்ச்சா சூடு வரும், நீங்க பார்த்துக்கலாம். அப்போ இறைநிலையினுடைய பகுதியாகிய இறைத்துகள் அதனுடைய அலை மீண்டும் அந்த இறைநிலையின் அலையோடு உரசும் போது அந்த உரசலில் ஏற்படுகின்ற ஒரு புதிய அலைதான் காந்தம். இது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இறைத்துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன, காந்த உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த காந்தத்தை அருள்தந்தை அவர்கள் இறைவனின் மூச்சு காற்று என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய மூச்சு காற்று, உயிர்காற்று. அப்படி உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துல காந்தம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த காந்தத்தை என்ற ஒரு சொல்ல நீங்க இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். காவன்னா நெடில் பிளஸ் அந்தம். இது ஒரே ஒரு எழுத்து தான் காவன்னா. அந்தம்ங்கிறது ஒரு சொல்லு. இலக்கண விதிப்படி ஒரு எழுத்து ஒரு பொருளை கொடுக்குமேயாயின் அது சொல்லாக அங்கே தவழும், ஆக்ட் பண்ணும். இது இலக்கண விதி, ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல இந்த இடத்துல காவண்ணா என்ற ஒரு எழுத்து சொல்லாக ஆக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னாக்கா, அந்த காவண்ணாவுக்கு என்ன பொருள்? அருள்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், விரிந்த, பரந்த, நிறைந்த. 3 சொல்லு இருக்குது. விரிந்த, பரந்த, நிறைந்த. எழுத்து 1, விளக்கம் 3. சரி, இப்ப அந்தம் என்ற ஒரு சொல்லு இருக்குதே, அதுக்கு என்ன பொருள் என்றால் ஒரே ஒரு பொருள், இறைவன். இப்ப சொல்லி பாருங்க, விரிந்த இறைவன், பரந்த இறைவன், நிறைந்த இறைவன். யார்? அந்த காந்தம். இந்த காந்த சக்தி, உரசலால் ஏற்பட்ட அந்த காந்த சக்தி அந்த பிரபஞ்சத்துல கரைசலாக மாறுகிறது. இதுக்கு இன்னும் விளக்கங்கள்லாம் வேற இருக்குது, அது அந்த தலைப்புக்குள்ளார நம்ம போக வேண்டாம். கரைசலாக மாறும்போது அது 5 மாற்றங்களை பெறுகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இது 5 யாரு அப்படின்னா காந்தம் தான். காந்தம்தான் அந்த மாற்றம் பெற்றிருக்குது. இப்போ கரைசல், காந்த கரைசல். அந்த காந்த கரைசலுக்குள்ளார இறைவன் இல்லையா? இருக்கானே. ரசம் கரைக்கிறோம், ரசம் வீட்டுல புளி எடுத்து கரைச்சிடுறோம். கரைச்சிட்டா அதுக்கு பேர் ரசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரசத்துக்குள்ளார புளி இருக்கா இல்லையா? இருக்கு, கரைசலா. அதே போல அந்த காந்த கரைசல் 5 மாற்றங்களாக வான்காந்தத்துல நிலவி. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இறைத்துகள்கள் கொத்தியக்கமாக மாறி, விண்ணாக மாறி, விண்ணோடு விண் இணைந்து காற்றாக மாறி, காற்றோடு விண் இணைந்து கனலாக மாறி, கனலோடு விண் இணைந்து நீராக மாறி, நீரோடு விண் இணைந்து நிலமாக மாறியது. இப்போ 5 பௌதிக பிரிவுகள் உருவாயிடுச்சு பிரபஞ்சத்திலிருந்து.
இறைநிலை தான் தொடர்ந்து வந்துட்டு. இப்போ இந்த 5 பௌதீக பிரிவுகளுக்கும் காந்த சக்தி இருக்குமா இருக்காதுன்னா உண்டு. விண்ணுக்கு காந்த சக்தி இருக்குது, காற்றுக்கு காந்த சக்தி இருக்குது, கனலுக்கு காந்த சக்தி இருக்குது, நீருக்கும் காந்த சக்தி இருக்குது, நிலத்திற்கும் காந்த சக்தி இருக்குது. இந்த விண்ணுடைய இணைப்பினுடைய விகிதாச்சாரத்தினால அவ ஒரே நிலையிலிருந்து வந்தாலும் அந்த சேர்க்கை வித்தியாசத்தினால அங்க விண் என்பது அழுத்தமாகவும், அந்த 2 விண் சேர்ந்து வரும்பொழுது ஒளியாகவும், 3 சேர்ந்து இயங்கும் போது ஒளியாகவும், அழுத்தம் ஒளி ஒளி 4 போது சுவையாகவும், 5 இயங்கும் போது மனமாகவும் மாறிவிடுகிறது. இப்ப இது எந்த இடத்துல ஒரு பொருள் ஒண்ணு ஏற்படுது. ஏற்கனவே வான்காந்தம் உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது. வான்காந்தத்துல அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இருக்கு. இது காந்தத்துல இருக்குது. இப்போ விண்ணுடைய அலையும் இங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். விண்ணினுடைய அலையும் அந்த ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு வைக்கிறது பாருங்க, ரெடிமேடா காந்தம், அந்த அலையும் இணையும் போதுதான் அது அழுத்தமா மாறுது. அதே போல காற்றினுடைய அலையும் காந்த அலையும் இணையும் போதுதான் சப்தமாக மாறுகிறது. இப்போ விண்ணாயிடுச்சு, காற்றாயிடுச்சு. கனலுக்கு அலை இருக்கும் இல்லையோ, அந்த அலையும், அதாவது நெருப்பினுடைய அலையும் அந்த வான்காந்த அலையும் சேரும்பொழுது வெளிச்சம் உண்டாயிடுச்சா. இப்போ நீரினுடைய அலையும் வான்காந்த அலையும் சேரும்போது சுவை, நிலத்தினுடைய அலையும் வான்காந்த அலையும் இணையும் பொழுது மனம், வாசனை. இது எல்லாத்திலையும் ஊடுருவி யார் வந்திருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காந்தம் என்ற இறைநிலை தான் வந்திருக்கிறது. இத தொல்காப்பியம் என்ற ஒரு பழைய இலக்கண நூல்ல இந்த சேர்க்கைய விவரிச்சிருக்காங்க. தொல்காப்பியம் எத்தனை காலத்துக்கு முன்னாடி பழமையான இலக்கண நூல். எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, முன்னிக்கு ஒரு மகன், மூர்த்திக்கு 2, வன்னிக்கு 3, வதுவைக்கு 4, கன்னிக்கு 5. இந்த முன்னிக்கு ஒரு மகன் என்பது விண்ணு, மூர்த்திக்கு 2 என்பது காற்று, வன்னிக்கு 3 என்பது கனல், வன்னினா கனல், வதுவைக்கு 4, வதுவை என்பது நீர், கன்னி என்பது பூமி. பூமாதேவிக்கு இன்னும் திருமணம் ஆகல, அதனால கன்னி. பாருங்க, அந்த காலத்திலேயே இந்த சேர்க்கையை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி பிரபஞ்சத்துல இயக்கம் இது. அதே விண்ணுதான் நம்ம உடலுக்குள்ளாரையும் பஞ்சபூதங்களாக கோர்த்து, பஞ்சபூதம் என்ற உடலை படைச்சு, அந்த உடலுக்குள்ளார அதே விண் சுழற்சியில ஒரு மையத்தை அமைத்துக் கொண்டு, மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அங்க சுழன்று அலையை எழுப்பி அங்க உள்ள வெளியோடு உரசல் 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 ஏற்பட்டு காந்தத்தை உடலுக்குள்ளாரையும் உற்பத்தி பண்ணுது. இப்போ முதல்ல சொன்ன காந்தம் என்ன, இப்பொழுது சொன்ன காந்தம் என்ன அப்படின்னா வித்தியாசமே கிடையாது. அது வான்காந்தம், இது உயிரில் ஏற்படுவதனால ஜீவகாந்தம். ரெண்டுக்கும் ஒரே ஆற்றல் தான். அப்படி உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான்
இந்த உடல்ல பஞ்சபூத ஓட்டங்கள் இருக்கு பாருங்க. மின்னோட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், நெருப்போட்டம், மண்ணோட்டம், 5 அடுக்குகள். இதற்குள்ளாக இந்த உடலுக்குள்ளார உயிர் செல்கள். இந்த செல்களை கோர்த்து பிடிக்கணுமே, இல்லைன்னா உடம்பு நிக்காது. துவைச்ச துணி பாரி தோண்டு விழுந்துரும். அப்போ அந்த செல்கள் தான் அந்த உடம்ப கோர்த்து பிடிச்சிருக்குது, இந்த எலும்பு, நரம்பு, சதை இதெல்லாம். அப்போ அந்த செல்லுக்குள்ளார இந்த ஜீவகாந்தம் ஊடுருவி ஓடி விஞ்ஞான விதிப்படி அந்த எதிர்மறை நேர்மறை படி அந்த செல்கள் கோர்த்து பிடிச்சிருக்குது. ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், மாற்று துருவங்கள் ஒன்றை ஒன்று இருக்கும். இந்த விதிப்படி அங்க அப்படியே கோர்த்து பிடிச்சுக்கிட்டு இந்த உடம்பை நடத்திட்டு வரும். இப்போ இங்க என்ன நடக்குது இந்த ஜீவகாந்தம் அப்படின்னா, நமது உடலுக்குள்ளாக ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், எண்ண ஓட்டம், எண்ணமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் அதுதான். இத்தனைய நடத்தி கொண்டு அந்த காந்த சக்தி இருப்பும் வைத்துக் கொண்டு ஸ்டாக் வச்சுக்குது. இறைவன் சாமானியப்பட்டவன் இல்ல, நம்மளை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இவன் என்னைக்காவது திண்டாடுவான் காந்த சக்தி இல்லாம, அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டெபாசிட் பண்ணி வச்சுக்குது. இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தியாகி இருப்பும் இருக்குது. இப்போ இருப்பு அதிகரிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கற்பனையான ஒரு பாவனையில செய்யுங்க, இது உண்மை அல்ல. இப்ப எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுத்துருக்கேன். பலூன் சின்ன பிள்ளையில பலூன் ஊதுவீங்கல்ல, இப்ப அத ஊதுங்க. இன்னும் பெருசா ஊதுங்க, இன்னும் பெருசா ஊதுங்க, இன்னும் பெருசா ஊதுங்க. பலூன் வெடிச்சிடுச்சு. ஏன் வெடிச்சது? காற்றுடைய கொள்ளளவு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பலூனுடைய விரியின் தன்மை அதிகரித்து அதற்கு மேல இனிமே விரிய முடியாதுங்கும் போது பஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா தெரியுது, பாவனை தான் இது. அதே போல இந்த உடலுக்குள்ளார அனைத்து பணிகளையும் இந்த ஜீவகாந்தம் பார்த்து கொண்டு இருப்பும் வைத்துக் கொண்டு இன்னும் உற்பத்தி ஆகுது. இப்போ உடல பலூன் போல பாவனை பண்ணி பாருங்க, என்ன ஆகும்? உடல் வெடிச்சிடும் சார். வெடிச்சிருக்கா? இல்லையே. ஏன்? இங்கதான் இறைவனுடைய பணியை நீங்க பார்க்கணும். இந்த ஒலியாக வாழக்கூடிய அந்த காந்த சக்தியை வடிகால் என்று சுவாமிஜி சொல்லுவார். வடிகால், வயல்ல தண்ணி அதிகமாச்சுன்னா ஒரு பக்கம் வடிகால்னு ஒண்ணு வெட்டி வச்சிருப்பாங்க, அதை திறந்து விட்டுவாங்க, அது வெளியேறிடும். அது வேற எங்கேயோ பயிருக்கு போய் பாயும், அது வீணா போகாது, அது எங்கேயோ போய் பயிர்களுக்கு பாயும். அதுபோல இறைநிலை என்ன பண்ணிருக்குது பாருங்க, எவ்வளவு அற்புதமான கருவிகளை. 5 ஜன்னல், அற்புதமான ஜன்னல், எக்ஸார் ஃபேன் நம்ம உடல்ல பொருத்தி வச்சிருக்குது. எப்படி? தோலாக, நாக்காக,
மூக்காக, கண்களாக, காதுகளாக. அப்போ இந்த துவாரங்கள் வழியாக எது வெளியேறுதுன்னா காந்தம் தான் வெளியேறுது. அந்த உபரி காந்தம் வெளியேறுது. இந்த இடத்துல இறைவனுடைய இன்னொரு செயலை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னா, இவ்வளவு ஒரு அற்புதமான ஜீவகாந்த சக்தி தோல் வழியா, நாக்கு வழியா, மூக்கு வழியா, கண்ணு வழியா, காது வழியா அது வழிஞ்சு போறதுல என்ன பிரயோஜனம்? அந்த இறைவன் பாருங்க, அந்த இடத்துலதான் இந்த தோல்ல இருந்து வெளியேறுவத வேஸ்ட கூடாதான். அதனால தொடு உணர்வாக தானே மாறியிருக்கின்றான் இறைவன். நாக்கிலிருந்து வெளியேறுவதை சுவை உணர்வதாக மாற்றி நிற்கின்றான். அவன் தான் எல்லாம், நம்மள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. மூக்கு வழியா வெளியேறுவதை வாசனை உணர்வாக, கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்வை உணர்வாக, காதுகள் வழியாக வெளியேறக்கூடிய அந்த காந்தத்தை ஓசை உணர்வாகத்தான் மாறியிருக்கின்றான். இப்போ யாரு இந்த கருவிகளை ஏன் படைச்ச? இந்த 5 கருவிகளை தான் ஞானேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்திரியங்கள் மொத்தம் 10 சுவாமிஜி சொல்வார். கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. கர்மேந்திரியம்ங்கிறது என்ன? கால், கை, வாய், நாக்கு இல்ல, நாக்கு ஞானேந்திரியம். வாய், குதம், மலவாய், குய்யம், பால் உறுப்பு. கர்மம்னா என்ன? செயல் தானே. சரி, கை கால் செயலை செய்து, அதனால கர்மேந்திரியம். இப்போ நாக்கு செயல் செய்யலையா? தோல் செயல் செய்யலையா? ஏன் இதுக்கு ஞானேந்திரியம் என்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா, இந்த ஜீவகாந்தம் என்பது அறிவோடு இணைந்தது. ஜீவகாந்தம் வேறல்ல, அறிவு அலையினுடைய அலை வேறல்ல, நிலைகள் வெவ்வேறு. அப்போ அந்த அறிவு என்ற ஆற்றல் அங்க செயல்படுது ஒவ்வொரு கருவிலையும். அதனால ஞானம் என்றால் அறிவு, அந்த அறிவு உட்படுத்தப்பட்டதுனால அதுக்கு ஞானேந்திரியம் என்று பெயரிட்டார். அதுவும் வேலை செய்து, இதுவும் வேலை செய்யுதான். அன்பர்களே, இந்த இடத்துல திருவள்ளுவர் ஒரு குறளை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் இவ்வைந்தின் வகை தெரிந்தான் கட்டே உலகுன்னு சொல்ற. இங்கதான் ஐயுணர்வு, மெய்யுணர்வு என்பதை நாம பார்க்க வேண்டும். ஐயுணர்வு என்பது 5 கருவிகளால் அறியப்படக்கூடிய தன்மை. அப்ப மெய்யுணர்வுனா என்ன? அந்த கருவிகள் செயல்படும் போது என்ன செலவாகிறது என்று உணர்ந்து கொள்கிறோம் பாருங்க. அது எதை வெளியேற்றுகிறது, அங்கே எது செலவாகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அது மெய்யுணர்வாக மாறுகிறது. அப்போ மனிதன் 5 புலன்களையும் இயக்கும் போது சொல்லுவாங்க, புலன் 5, பொறி 5, பிரணவம் 5ன்னு சொல்லுவாங்க சில பேர். என்ன சார், பிரணவம் ஒன்றுதானேன்னு நீங்க நினைக்கலாம். பொறினா கருவி, புலன்னா அது செய்யக்கூடிய தொழில். பிரெயின்ல ஒவ்வொரு
கருவிக்கும் ஒரு செக்ஷன், சத்தத்தை கேட்கக்கூடியது, வெளிச்சத்தை பார்க்கக்கூடியது, இப்படி ஒரு செக்ஷன். அந்த 5ஐயும் வச்சுதான் பிரணவம் 5ன்னு சொன்னாங்க. பிரணவம் ஒன்றுதான், அந்த செயல்கள் வைத்து பிரணவம் 5 என்று குறிப்பிட்டார்கள். ஆக நம்ம புலன்களை இயக்கும் போது எது செலவாகிறது என்பதை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உயிர் சக்தி தான் செலவாகிறது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த புலன்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஜீவன்களுக்கு இது தேவைக்காக பஞ்சபூதங்கள் வரிசை, உயிரின தோற்றத்தினுடைய வரிசையில தான் இந்த கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு. தோலுக்கு முதல்ல தொடு உணர்வு ஏற்பட்டது, அப்புறம் சுவை உணர்வு தேவை ஏற்பட்டது, வாயு ஏற்படுல சுவை உணர்வு. அடுத்தது முகர்ந்து பார்த்து பொருள்களை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு தேவை ஏற்படும் பொழுது மூக்கு, அப்புறம் பார்த்து பொருள்களை தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கணுங்கும் போது கண்கள், ஒலிகளை கேட்டு அதன் மூலம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொண்டு வந்து காதுகள். அது 2 காது 2 மூக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது அது பரிணாமத்துல உங்களுக்கு விளைவிப்பாங்க. வாய் மட்டும் ஒண்ணு இருக்குது. அப்போ இப்போ இந்த புலன்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை கொஞ்சம் நம்ம கவனிப்போம். நான் சொன்னேன் உபரி ஜீவகாந்தம் வெளியேறுகிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கருவியை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்குவோம். நாக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா நாக்கு தான் பொல்லாதது, அதனாலதான் பல்ல காவலா போட்டு உள்ளுக்கு வச்சிருக்கான் நாக்கு. அவனுக்கு நாக்கு நீட்டம் தான் பாங்க, பேச்சுலையும் நீட்டம், சாப்பிட்றதுலயும் நீட்டம். அப்போ அந்த நாக்கை நம்ம எடுத்துப்போம். இந்த நாக்குல நான் சொன்ன பாருங்க உபரி வெளியேறுகிறதுன்னு. சாதாரண இப்போ நம்ம உட்காந்துருக்கிறோம், எவ்வளவு வெளியேறுந்துறீங்களா? 2 யூனிட் வெளியேறும். சாமி சொன்னதுதான் உங்களுக்கு சொல்றேன், 2 யூனிட் வெளியேறும். இது பாதகம் இல்லை, உடலுக்கும் பாதகம் இல்லை, பாதகம் இல்லை. இப்போ அந்த 2 யூனிட் வெளியேறிட்டு இருக்குது. இப்போ ஒரு பொருள், அந்த பொருளுடைய அலையினுடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா? 10 யூனிட். சாமிக்கு சொல்ற உதாரணத்தை எடுத்துக்கோங்க. பாதாம் அல்வா, பாதாம் அல்வா. நாக்குல ஜலம் ஊற ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த பாதாம் அல்வாவில் 10 யூனிட் இருக்குது, நாக்குல 2. அப்போ பொருள்களுடைய தூண்டலோ 8 பங்கு அதிகமாக இருக்கிறது. 8 பங்கு அதிகமாக இருக்கிறது. இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த பாதாம் அல்வாவை வாயில வச்ச உடனே, இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் பட்டா தட்டினா உடனே அடுத்த செகண்ட் அங்க போயிடுது பணம், அடுத்த பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க். இந்த நாக்குல பாதாம் அல்வாவை வச்ச உடனே, பாதாம் அல்வாவை நாக்கில வச்சுட்டான், என்கிட்ட 2 யூனிட் தான் இருக்குது, இன்னும் 8 யூனிட் கடன் வேணும்டா அப்படின்னு அங்க மெசேஜ் அனுப்புது. டக்குனு அடுத்த செகண்ட் 8 நாக்கு வந்துடுது. ஏற்கனவே 2 ஆக 2 8 10 ஆயிடுச்சு. நாக்குல பாதாம் அல்வாவில் எத்தனை? 10. இப்போ 2 சமமா இருக்கிறதுனால சம உணர்வு ஏற்பட்டு பாதாம் அல்வா இனிக்கிறது என்று சொல்ற. இங்க கவனிக்கணும், இங்கே பொருள் மயக்கம்
சரி, ஒரு கப்பு சாப்பிட்டோம். ஏதோ நல்லா விரும்பி சாப்பிட்றாருன்ட்டு 2வது கப்பு பாதாம் அல்வாவை கொடுக்குறாங்க. இப்ப என்ன ஆகுது? முதல்ல 8 எடுத்தாச்சா, அடுத்தது 8 எடுக்குது. நல்லா சாப்பிட்றாரு. 3வது கப்பு பாதாம் அல்வாவை கொடுக்கும்போது வேண்டாங்க, திகட்டி போச்சுங்க. வார்த்தை பாருங்க, திகட்டி போச்சுங்கிறார். என்ன காரணம்? ஸ்டாக்ல இருந்து 8 எடுத்தாச்சு, 11 எடுத்தாச்சு. இனிமே எடுக்கிறதுக்கு அங்க அர்ஜென்ட்டா பேலன்ஸ் நில்லு. இப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த பாதாம் அல்வா அந்த பொருள் சுருந்துச்சு பாருங்க, அதுக்கு ஈக்குவலா நாக்குல இருந்து ஏத்த முடியல. அந்த நிலையில தான் திகட்டி விட்டது என்ற ஒரு மனநிலை நமக்கு வருகிறது. இப்போ பொருள்ல எந்த அளவுக்கு அந்த அலை ஓங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜீவகாந்தம் கருவிகள் ஓங்கி இருந்தாதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வானொலி பெட்டியில நம்ம படம் பார்க்கிறோம். அதுல அந்த வானொலி பெட்டியினுடைய வெளிச்சம் அதிகம், அதிர்வு அதிகம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கண்ணு உயருது. அங்க குறைச்சலா இருந்ததுன்னு வச்சுங்கோ, அங்க படம் தெரியாது. வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போனா என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல. கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தியேட்டருக்குள்ள போய் நம்ம சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அடுத்த மடி மேல போய் உட்காந்துருவோம். ஓ இடம் இல்லையா அது, அந்தாண்ட போ அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதனால இப்ப நல்லா யூகித்து பாருங்க, லட்டுல சுவை இருந்ததா, நாக்குல சுவை இருந்ததா? லட்டுல சுவை கிடையாது, நாக்குல தான் சுவை. இப்ப கொஞ்ச நாளை அப்படியே விட்டுடுங்க, கேப் விட்டுருங்க. இல்ல உடனே கொண்டு வந்து இல்ல பாதாம் அல்வா சாப்பிட்டோடனே ஒரு கப்பு டீ சாப்பிடுறாங்க, காப்பி கொடுக்குறாங்கன்னா அந்த காப்பிலையும் இனிப்பு இருக்காது. அதனாலதான் ஸ்வீட் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் காரம் கொஞ்சம் வைக்கிறாங்க. அந்த ஜீவகாந்தத்தை நிலையை மாற்றத்துக்காக காரம் கொஞ்சம் வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இந்த உள்ளுக்கு காந்த உற்பத்தி அதிகமான உடனே அந்த லட்டுனுடைய அந்த சுவை சமமாயிடும். இப்போ ஒரு கருவியை மட்டும் நீங்க பாத்தீங்க. இப்போ 5 கருவிகளின் வழியாக நமக்கு வெளியேறுவது என்ன என்பதை பார்த்தீங்கன்னா, ஜீவகாந்தம் தான் செலவாகுது. இப்போ இது செலவாகாம இருக்க முடியுமா அப்படின்னா, பார்க்காம இருக்க முடியுமா? கேட்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ 5 புலன்கள் தேவை. அப்போ அந்த புலன்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும்? புலன்களை தூண்டி விடுவது புலன் மயக்கம். புலன்களை தூண்டி விடுது பாருங்க, அது பொருள் மயக்கம். இப்போ ஒரு கர்நாடக இசையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா கேட்குறீங்க, ஆனந்தமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே சரிப்பா வாப்போம் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன்? நல்லா தானே பாட்டு இருக்குது, கேட்க வேண்டியதானே? அப்போ அந்த ஜீவகாந்தம் எவ்வளவு வெளியேறணுமோ அவ்வளவு வெளியேறிடுச்சு. இனிமே அதை ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஜீவகாந்தம் நம்மள்ட்ட கிடையாது. அப்போ இந்த ஜீவகாந்தம் என்பதை வெளியேற்றக்கூடிய கருவிகளாக 5 இருந்தாலும், அது வடிகாலாக இருந்தாலும், அந்த வடிகாலை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்பதை நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக அதை சிந்திக்கணும். இத திருமந்திரம் ஒரு இடத்துல விளக்குது. எப்படி விளக்குதுன்னா,
பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாயின் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் அகத்து பால் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. ரொம்ப விளக்கம் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. சுவாமிஜி அடிக்கடி இந்த பாடல பயன்படுத்துறாங்க. அதே பொருள்பட கொஞ்சம் சுருக்கமா ஔவையார் சொல்றாங்க, ஐவர் கலகமிட்டு கலைக்கும் காணகம். நம்ம உடம்ப யார் 5 பேரு? இந்த கருவிகள். காட்டுல யானை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழியை வெட்டி யானை குட்டி உள்ள அளவுக்கு ஆழமா வெட்டிடுவாங்க. மேல குச்செல்லாம் போட்டு சருகளை மூடி நேச்சர் ஃப்ளோர் மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு யானை வரணுமோ இல்லையோ, குழி வெட்டியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, அந்த இடத்துல யானை வரணுமே. அதுக்காக இந்த தாரை தம்பட்டம் இதெல்லாம் எடுத்து யானைகள் புழங்கக்கூடிய குழியில விழுந்துடும். யானையை பிடிச்சிருவாங்க, மானவ இதை மிருகமா பிடிச்சிருவாங்க. அதுபோல இந்த 5 வேடர்களும் நம்ம உயிர் என்ற யானை மான பிடிக்க வழிவகுக்குது. இதன் மூலம் ஆகினால நம்ம அந்த ஜீவகாந்தத்தை எந்த வகையில மிச்சப்படுத்தலாம், சேமிக்கலாம் என்பதற்காக தான் அருள் தந்தை அவர்கள் இந்த சிறப்பு தவத்துல 5 இந்திரியங்கள் மேல் மனம் வைத்து தவம் பண்ணுவது. நம்ம பார்ப்பவன் யார் என்று பார்த்தவன் அந்த கருவிகளை முறையாக பயன்படுத்தினால் பால் சுரக்கும். முறையற்று அதை பயன்படுத்தினால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ற கருத்துல தான் மந்திரம் சொல்லி. அன்பர்களே, இப்போ இந்த தவத்துல நம்ம சில பாவனைகளை கையாளணும். என்ன கையாளணும் அப்படின்னா, முதல்ல சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அந்த தவத்துல ஊறு உணர்வு தவம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்க. ஊறு உணர்வு என்ன? தோல் மீது தவம். இதை எப்படி பாவனை பண்றது அப்படின்னு அதுக்கும் வழி சொல்லி இருக்கிற. உங்களை ஒரு சிலையாக பாவித்துக் கொள்ளுங்க. சிலை கோயில்ல பார்த்திருக்கோமோ இல்லையோ, அது மாதிரி பாவித்துக் கொள்ளுங்க. அந்த சிலைய முழுமையா கவனிங்க. அதோடு மட்டுமல்ல, அபிஷேகம் பார்த்திருப்பீங்க. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம். பால் அபிஷேகத்துக்கும் தேன் அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாலை தலையில ஊத்துனா கடன்னு கீழே இறங்கிடும். ஆனா தேனை ஊத்துனா அப்படியே மெல்ல 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 உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் விநாயகருக்கு தேன் ஊத்தி பாருங்க. அது போல உங்க உடலை ஒரு சிலையாக பாவித்து அந்த தோல் மீதே மனம் செலுத்த 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 இந்த ஜீவகாந்த சக்தி தோல்ல எவ்வளவு அடுக்குகள் இருக்குங்கிறதுல அவங்கள பிளேயர்ல கூட நிறைய விளக்கம் போட்டிருந்தாங்க. அதை பெருசுபடுத்தி பார்க்க முடியல. அந்த தோலை எந்த அளவுக்கு அது ஜீவகாந்த திரிவை ஏற்படுத்தி
தோல் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலைய பழுதில்லாம செய்யும். அதுக்கு வேலை என்ன? தொடு உணர்வு கொடுப்பது. அது மட்டுமல்ல, தோல் மீது ஏற்படக்கூடிய பல வியாதிகளை அது குணப்படுத்தி. ஏன்னா நம்ம ஜீவகாந்தம் என்ற ஒரு பெரிய மருந்த அந்த தோல்ல பாய்ச்சிரும். உங்களுக்கு தெரியும், வலி, நோய், மரணம் இது எதனாலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அனுபவ உரையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழனியில மாரியம்மாள் என்ற ஒரு பேராசிரியை, அங்க பயிற்சி நடத்த போயிருந்தேன் நான். பழனியில அவங்க இருக்கும்போது அங்க வேலைக்காரம்மா ஒரு பொண்ணு, இளம் வயசு பொண்ணு வந்துருக்கு. அப்போ முகமெல்லாம் அதுக்கு இந்த மருன்னு சொல்லுவாங்க பாருங்க, உடம்பு முகம் எல்லாம் அப்படியே கருப்பு கருப்பு கருப்பா இருக்கு. நான் கேட்டேன், என்னம்மா அந்த பாப்பாவுக்கு இப்படி இருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. ஐயா, இதனாலேயே இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏமா, நம்ம தவத்துலதான் பெரிய ஒரு வழி இருக்க, பஞ்சேந்திரிய தவத்துல அது தவமே எடுக்க வேண்டாம், உடம்பையே நினைச்சு காலையில 20 நிமிஷம் மாலையில 20 நிமிஷம் உட்கார வைக்கல, உங்க வீட்டுல தானே வேலை செய்யுது அந்த பொண்ணு அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, அந்த தோல் மீதே அந்த பொண்ணு மனசை வச்சு 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 தவம் பண்ண ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ளாலேயே முகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு, உடம்புல இருக்கிறெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. திருமணம் ஆகி இப்ப குழந்தையோட அந்த பெண் இருப்பதாக கேள்வி. அப்போ உடல்ல உள்ள தோல் வியாதிகளை போக்குவதற்கு அந்த தொடு உணர்வு தவம். அப்ப தோல் முழுமையும் கவனித்தல். அடுத்து ஞானேந்திரியத்துல சுவை உணர்வு, நாக்கு. இந்த நாக்குல முழுமையா மனம் வைக்கணும். ஏன்னா பல பகுதி, அந்த நாக்குல பல பகுதிகள் இருக்குது. இனிப்பு உணர்வது, கசப்ப உணர்வது, இந்த மாதிரி பல நரம்புகள், அந்த சுய எறும்புகள் இருக்கின்றன. அப்போ அந்த நாக்குல தவம் பண்ணுவது என்பது வாய் மூடி இருக்கணும். அந்த நாக்க மேலெண்ணத்துல ஒட்டி கீழே எடுத்துடணும். இது சுவாமிஜி ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுத்தது. மேலெண்ணத்திலே ஒட்டி வச்சிருக்க கூடாது. ஒட்டி வச்சா அது வேற தவமா போயிடும், நம்பிக்கை யோகமா போயிடும். அதை டச் பண்ணி கீழே எடுத்துடணும். ஏன்னா நாக்க நீட்டு உனக்கு டச் கொடுக்குறேன்னு நம்ம டச் கொடுக்க முடியாது. துரியம் ஆக்கல டச் கொடுக்குறது மாதிரி அவன் நாக்கில் உளுந்து கடிச்சுட்டானா என்ன பண்றது? அதனால நாக்க மேல இடத்துல ஒட்டி எடுத்துட்டு அந்த நாக்க முழுமையா கவனிக்கணும். இப்ப ஜீவகாந்த சக்தி அந்த நாக்குல முழுமையா ஏறி என்ன நடக்குது அப்படின்னா, உணவில் அளவு முறை கவனிக்கணும். சுவை தானே மனிதனை கெடுக்கிறது. நல்லா இருந்தா 2 உள்ளுக்கு தள்ளி விட்டுறோம் கூட. 4 இட்லி சாப்பிடுவோம், புதினா சட்னி, மிளகாப்பொடி, எண்ணெய் இதெல்லாம் இருந்தா இன்னொரு 2 உள்ளுக்கு போதும் இல்லையோ? அப்போ இந்த நாக்குல தவம் பண்ண அது என்ன சொல்லும்? 4 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போதும் முடித்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இன்னொரு 2 இட்லி சாப்பிடலாம், 1 இட்லி சாப்பிடலாங்கிற எண்ணத்தை வருதோ நாக்கு நிறுத்திக்கும், வேண்டாம் நிறுத்து. அப்ப இந்த சுவை உணர்வில் இருந்து அந்த மனிதனுடைய பழக்கத்தை அது மாத்துது. உணவுல ஒரு கட்டுப்பாடு, சுவை உணர்வுல இருந்து ஒரு நீக்கம். சுவை உணர்வு வேண்டியதுதான், சுவைக்க வேண்டியதுதான். அதுல அளவு முறை என்பது அங்க வருது. இந்த அளவு முறையை தான் தன் மாத்திரை என்று சுவாமிஜி குறிப்பிடுகிறார். தன் மாற்றம் வேற, தன் மாத்திரை என்பது வேற. மாத்திரை என்பது அளவு, அந்த அலையினுடைய ஒளி. 1/2 மாத்திரை, 3/4 மாத்திரை. டாக்டர்கிட்ட போனா கூட 1/2 மாத்திரை சாப்பிடு, காலம்புற சாயந்தரம் 1/4 மாத்திரை, குழந்தைகளுக்கு 1/4 மாத்திரை கொடுக்கணுங்கிறாங்களோ இல்லையோ. இந்த மாத்திரை என்பது கால அளவு, அளவு முறை. அது தன் மாத்திரை.
தன்மாற்றம் என்பதுதான் அந்த அழுத்த மொழி ஒலி சுயமனம். அப்ப நாக்குக்கு அந்த சுவை உணர்வுக்கு ஒரு கட்டுப்பாடு. மூக்குல அந்த வாசனை உணர்வை உணரக்கூடிய படலம் எங்க இருக்குன்னா, சாமி சொல்லுவாரு, மூக்கு கண்ணாடி போடுறோமோ இல்லையோ, அந்த மூக்கு கண்ணாடியில 2 பக்கம் ஷூ இருக்கும். அது எந்த இடத்துல அழுத்துதுன்னு பாருங்க, அந்த இடத்துல மனசை வச்சு தவம் பண்ணணும் அப்படிப்பாரு. ஏன் மூக்குல தவம் பண்ணணும்? இந்த வாசனைனால கெட்டு போறவங்க ரொம்ப பேருங்க. கடத்தலுக்கு போயிட்டே இருப்போம், அங்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கலந்து இந்த மாவை பிசைஞ்சு எண்ணெயில விடுவான், சர்ன்னு விடுவான். இந்த வாசனை கப்புன்னு நம்ம மூஞ்சில முகத்துல ஏறுதா, ஆஹா 2 வடையை தான் முறிச்சு உள்ளுக்கு போட்டு போடுவோமே அப்படின்னு ஒரு பொருள் மயக்கம் வருது பாருங்க. ஏற்கனவே வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம், நிறைவா சாப்பிட்டுட்டு தான் போறோம். அந்த பொருள் மயக்கத்தை இந்த வாசனை உணர்வு என்ன பண்ணும்? வாசனை உணர வேண்டியதுதான், வாசனை தேவை. ஆனாலும் அந்த வாசனை உணர்வு இந்த பொருள் மயக்கம் இருக்க முடியல. அதுல அளவு முறை ஏற்படுவதற்காக அந்த மூக்குடைய உள்பக்கம் வாசனை உணரக்கூடிய படலம்னு சாமி சொல்லுவார். அந்த படலத்தான் நரம்பு ஓடிட்டு இருக்குது. அங்க மனசை வச்சு தவம் பண்ணும்போது மூக்கு சம்பந்தமான வியாதிகள், சுவாச சம்பந்தமான, ஏன்னா சுவாசம் அது வழியேதான் போய் நுரையீரலுக்கு போகுது. ஆக மூக்கு மட்டும் அங்க வலிமை பெற நினைக்காதீங்க. அது தொடர்பாக உள்ள சுவாச உறுப்புகள் எல்லாமே பலம் பெற்று அந்த அளவு முறை பெற்று அந்த உறுப்பை சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த மூக்கு மேல தவம். அடுத்து கண்கள். இதுல சுவாமிஜி எல்லாத்துக்குமே வழி கொடுத்துட்டாரு. கண் அப்படின்னா இந்த கண்ணுல தவம் பண்றதா, இந்த கண்ணுல தவம் பண்றதா, எந்த கண்ணுல தவம் பண்றது, குழப்பம் வரும் பாருங்க. அதுக்காக அவர் கரெக்டா சொல்றாரு. 2 கண்கள் உங்களுக்கு இருக்குது, இந்த 2 கண்களையும் ஒரு பாவனை கோட்டால் இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டினுடைய மையத்தை பாருங்க, 2 கண்ணும் தெரியும். ஏதோ கண்ணுனா கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை பாக்குறது இல்லை, கிடையாதுங்க. கண்ணுல முழுமையா நம்ம மனசை செலுத்தணும். அப்படி செலுத்தி அதுல தவம் பண்ணும் பொழுது அந்த கண்கள் எதை பார்க்கலாம், எதை பார்க்க கூடாது, எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்ப கருமையம் கலங்க ஏற்படுறதுக்கு என்ன காரணங்க? எல்லாம் டிவி தான். அங்க குத்தும் கொலையும் பார்த்துட்டு அந்த கருமையத்துல பதிவு ஏற்படுதுங்க. சுவாமிஜி ஒரு காலத்துல சொன்னார், இப்ப பிறக்கிற குழந்தைலாம் கிரிக்கெட் குழந்தைன்னாரு. ஒரு காலத்துல ஒரு சொன்னாரு, இப்ப பிறக்கிற குழந்தைகள்லாம் துப்பாக்கி கேக்குது, சண்டை படம் பார்த்துட்டு பிறந்த குழந்தைங்க. எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இப்ப நம்ம மனவளக்கலை என்பவர்கள் எல்லாம் ஓரளவு நல்லா வந்துட்டாங்க. எல்லாம் எவ்வளவு பார்க்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதுன்னு மாற்றம் வந்துச்சு. இன்னும் மாற்றம் வரணும், இன்னும் வரக்கூடிய சந்ததிகள் மாற்றம் வரணும். இப்பதான் எல்லாம் பிறக்கும் போதே கையில செல்போனே உள்ளுக்கு வயசுல கொடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல. கையில செல்போனோட பிறக்குது போல இருக்கு. அந்த 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு செல்போன்ல தெரியுது, ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க பேர் தான் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பான். போனை பத்தி வந்தா அட்டன் பண்ணுவேன், மக்கள் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பார்வை அளவு முறை. கண் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே அந்த கண்ணுக்கும் மூளைக்கும் தொடர்பு உண்டு. அந்த மூளை உணரக்கூடியது. எல்லா பகுதிகளுக்கும் அந்த ஜீவகாந்தத்தினுடைய திணிவு அலையலையாக பாய்ந்து அந்த அவயங்களை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் காது, ரொம்ப முக்கியமானது செவி. இந்த செவியும் 2 செவி இருக்கும் இல்லையோ, அப்ப 2க்கும் இடையில ஒரு பாவனை போட்டுங்க, மையத்தை கவனிங்க. செவியில உட்புறம் செவி பறை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த தப்பு தாளம் எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, அடிச்ச சவுண்ட் வருது இல்ல,
அதே மாதிரி உள்ளுக்கு ஒரு பறை இருக்குது. அதுல போய் தான் அந்த ஒலி அலை மோதி அந்த அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வை மூளையை பிரிச்சு இந்த சத்தம் காக்கா கத்துது, குருவி கத்துது, மயில் கூவுது, இப்படி எல்லாம் பிரிச்சு காட்டுறது அங்க தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு பார்ப்போம். அப்ப செவியில நம்ம தவம் பண்ணும் பொழுது செவிக்கு ஒரு அளவு முறை உங்க அனுபவத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பெரிய சத்தம்லாம் கேட்டா நம்மள அறியாமலே காதை பொறுத்துடுவோம். சின்ன சத்தம் கூட பெரிய சத்தமா நமக்கு கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செவியை நுணுகி கொண்டு போய் வச்சுட்டோம். அப்ப காது சம்பந்தமான நோய்களும் நீங்கி நமக்கு நல்லதொரு அந்த அவயங்களை வலிமையாக்கி நல்ல அளவு முறைய நமக்கு கொண்டு வரும். இந்த பழக்கப்படாத யானை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்வாங்க, பழக்கப்பட்ட யானை கிட்ட தள்ளி அது துதிக்கையால தடவி 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 அது அந்த தடவல்ல மயங்கி அந்த புது யானை பழகிக்கும். அந்த வண்டு பாருங்க, அந்த வாசனையில மயங்கி விழுந்துடுது. எலி பொறிக்குள்ளார எப்படி மாட்டிக்குது பாருங்க, அந்த தேங்காயை சுட்டாதான் வாசனை வரும். தேங்காய நல்லா அடுப்ப ஸ்டவ்ல காட்டிங்கன்னா சுட்டு வெந்துடும், பாதி வெந்து வேகாமல் இருக்கும். அதை எலி பொறிக்குள்ள வச்சுன்னா வாசனை வரும். சுட்ட தேங்காய்க்கு வாசனை ஜாஸ்திங்க. இந்த வாசனையில மயங்கி எலி போய் பொறிக்குள்ளார மாட்டேங்குது. விட்டில் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குங்க, வெளிச்சத்தை பார்த்துட்டு மயங்கி போய் அதுல விழுந்துடுது. பாம்பு பாருங்க, அதுக்கு செவியே கிடையாது, கச்செவி, கண்ணே அதுக்கு செவியாக பயன்படுவது. ஆடுது. இப்போ இதெல்லாம் மயக்கத்தினால தானே ஏற்படுது. அது போல நமக்கு புலன்மயக்கம் வராமல் இருப்பதற்காக, பொருள்மயக்கம் வராமல் இருப்பதற்காக நம்ம 5 உணர்வுகளிலும் ஓடக்கூடிய மெய்யுணர்வு என்ன, அந்த மெய்யுணர்வு என்பதுதான் உயிராற்றல் தான் போகுது இது வழியா என்பதை உணர்ந்து இந்த 5 கருவிகளின் மேல் தவம் பண்ணும் பொழுது ஜீவகாந்த ஆற்றல் என்பது மிச்சப்படுத்தப்படுகிறது. உடம்புல செலவாகாது. அந்த வழிமடைன்னு சொன்ன பாருங்க, வேண்டாத தண்ணிய திறந்து விடுற காவாய், அந்த காவாய் தேவையே இல்லை, எல்லாமே உடலுக்குள்ளார சோர்ந்துடும். அப்ப மனிதனுக்கு தேவை அந்த 5 உணர்வுகளும். அந்த தேவையை அளவு முறைப்படுத்துவதற்காக அருட்தந்தை அவர்கள் இத்தகைய ஒரு தவத்தை நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5 புலன்கள் வாயிலாகத்தான் மனிதனுக்கு பதிவுகள் ஏற்படுகின்றன. இந்த 5 புலன்களுடைய இன்பத்துல மயங்கிதான் காம குரோத லோப மோக மத மாத்திரை என்ற 6 குணங்கள் வருது. அந்த 6 குணத்தினால்தான் 5 பெரும் பயிற்சிகளையும் நம்ம செய்யணும். அப்போ இந்த புலன்கள் நமக்கு ஒரு இந்திரிய ஒழுக்கம் என்று இதுக்கு பெயருங்க. ஒழுக்கம் என்றாலே எல்லாத்துக்கும் பொருந்தும். உணவில் ஒழுக்கம், உடையில் ஒழுக்கம், என்ன எண்ணத்தில் ஒழுக்கம், ஒழுக்கம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த இடத்துல இதுக்கு இந்திரிய ஒழுக்கம் என்று பெயர். இந்திரியத்தை எவ்வாறு ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்வது, இந்த இந்திரியங்கள்னால எண்ணம் சொல் செயல் ஏற்படும் போது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உணர்ச்சிக்கும் தீங்கு தராத வகையில இந்த கருவிகளை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்ற ஒரு அளவு முறை நமக்கு இந்த தவத்தில் ஏற்படும். அமைதி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆழ்ந்து சிந்தித்து அதுல உள்ள உண்மைகளை உணர்ந்து நமக்கு ஓதி இருக்கிறார். அவர் எதையுமே தான் அனுபவிச்சுத்தான் சொன்னார தவிர மற்றதே அறம்
ஏதோ பார்த்தோம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றது கிடையாது. சுவாமிஜி ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டை சொன்னாரு. அந்த எடுத்துக்காட்டை உங்ககிட்ட சொல்லிட்டு, இப்ப 5 இந்திரியன் மேல தவம் பண்ணிட்டு, ஆகின தவம் பண்ணி, துரிய தவம் பண்ணி நம்ம தவத்தை நிறைய பண்ணி, இன்னைக்கு கூட 9 பையன் தவம் நடத்தினாங்க. அதை கூட பஞ்சேந்திரிய தவமாவோட வச்சிருக்கலாம். ஆகையினால இந்த முந்திய ஒழுக்கம் என்பது மனதிற்கு ஏற்படுவதற்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் மிகவும் பயன்படும் என்று கூறி, நிறைவாக ஒரு சுவாமிஜி சொன்ன மகாபாரதத்தினுடைய ஒரு கதையை சொல்றேன். அது இந்த பஞ்சேந்திரியங்களோட பொருத்தமானதாக அவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, மகாபாரதத்துல ஹீரோயின் திரௌபதி, அந்த திரௌபதி எங்க பிறந்தார் அப்படின்னா நெருப்புல தோன்றியதாக கதை சொல்றாங்க. நெருப்புல எந்த ஜீவனும் தோன்ற முடியாது. அப்போ குண்டம் என்றாலே நெருப்பு தான். அந்த நெருப்புல மூலாதாரத்தில் உள்ள நெருப்பிலிருந்து வரக்கூடிய அலை இருக்கே ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்துக்கு பெயர்தான் திரௌபதி. இந்த ஜீவகாந்தம் என்ற திரௌபதி என்ன ஆகிறா? 5 பத்தினியாக மாறுகிறாள். கதைக்கு போங்க, நம்ம உடம்புல உள்ள 5 வாங்க. அந்த 5 பேரோட தோரோட நக்கோட முக்கோட கண்ணோட காதோட தொடர்பு கொள்ளும் போது ஒரே மனை அப்படி 5 பத்தினியான அந்த திரௌபதி என்ன ஆனா துச்சாதனர்களால் வஞ்சிக்கப்பட்டு இந்த 5 புறங்கள் செய்த செயல் இருக்கு பாருங்க, வேண்டாத செயல். அதனால அங்க வஞ்சிக்கப்பட்டு கடைசியில என்ன சொன்னாங்க? இழுத்துவா அவளை துரிய சபைக்குன்னு இழுத்துட்டு வந்தாங்க. துரிய சபை என்னங்கன்னா உங்களுக்கு இப்ப தெரியும், நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னு. அங்க தவம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? துரிய சபையில துரியோதனன் ஆடைய புரியிறான். கடைசி சுற்று ஆட விழ போகுது. கிருஷ்ணார்ப்பணம் என்று அவள் கதறும்போது கிருஷ்ணன் மேலிருந்து ஆடை கொடுத்ததாக கதை. சாமி சொன்னாருங்க, எனக்கு தெரியாது. அது மாதிரி ஊருக்கு ஒரு கிருஷ்ணன், தெருவுக்கு ஒரு கிருஷ்ணன் இருந்தா ஆட பஞ்சமே இருக்காது. என்ன பொருள்னா, அந்த 5 புலன்களால் செய்யப்பட்ட பதிவுகள் அந்த உயிரை சுத்தி இருக்குது, ஆன்மாவை சுத்தி இருக்குது, மூடி இருக்குது. அது தவம் பண்ணும் பொழுது, துரியத்துல வச்சு தவம் பண்ணும் போது ஆடைய அவிழ்க்கிறாங்க, அவிழ்ந்துருது. கடைசி சுற்றுக்கிறது துரியாதீதம், கிருஷ்ணனை போயிடும் அடுத்த நிலைக்கு. அப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த பதிவுகள், இந்த 5 கருவிகள் தான் வரவழைச்சு நமக்கு கொடுக்குது. அப்போ ஜீவகாந்தத்தை வரவை விட செலவு அதிகமாக கூடாது. குடும்பத்துல வரவு செலவு பார்க்கறது மாதிரி இதையும் நம்ம வரவு செலவு பார்க்கணும். வரவு செலவு எப்படி பார்க்கறது அப்படின்னா, நீங்க ஒன்றும் நோட்டு புத்தகம் பேனா குறிப்பேடெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. வாரம் 1 முறையோ அல்லது 2 முறையோ இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணாலே அது வரவு செலவை பார்த்துக்கும். கணக்க ஃபுல்லா வேணும் தேவையில்லை. அதுவே கணக்கராக இருந்து உடம்பை அளவுமுறைப்படுத்தி என்ன எவ்வளவு தேவை என்பதை நமக்கு கொடுத்து நம்ம உடலை காக்கும், மனசை காக்கும். இந்த உடல் மனம் உயிர் 3 சமமாக இயங்கும் என்று கூறி, இந்த அரிய சந்தர்ப்பத்தை அடியனுக்கு அளித்த இந்த சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், சாமி சொன்னார் நான் சொன்ன வேற ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட வாந்தி எடுத்தேன். இந்த அரியனுடைய உரையை
செய்யமெடுத்த இருபால் நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மீண்டும் இந்த உலக மக்களை வாழ்த்தி, மருத்துவர்களை வாழ்த்தி, செவிலியர்களை வாழ்த்தி, காவல்துறை நல்ல உள்ளங்களை வாழ்த்தி, துப்புரவு பணியாளர்களை வாழ்த்தி, அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சி தலைவர்களை வாழ்த்தி, எல்லோரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என மீண்டும் வாழ்த்தி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாமி ஐயா சொல்லுங்க, வர்றேன் ஐயா. வாழ்த்தினாங்க. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நம்மளுடைய திருப்பூர் மண்டல ஜூம் குழுவில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் சிறப்பாக நம்மளை எல்லாம் ஒரு மணி நேரமாக கட்டி வைத்தது மாதிரி நம்மளுடைய பஞ்சேந்திரிய தவம் நிறைய நம்மளுக்கு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. 5 புலன்கள் மூலியமாக ஒரு மனிதனை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஆழமா நிறைய விஷயங்களை ஐயா அவர்கள் விரிவா 1 மணி நேரம் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கிறோம். ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழலாம். பேராசிரியர் ராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொழில்களும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய உடல் நலம், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல நம்மளுடைய ஜூம் குழுவில இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு செய்தி. நம்ம இதை முடிச்சுட்டு இந்த சுவைத்து மாங்காய் ஜூம்ல இன்னைக்கு நம்மளோட பயிற்சிகள், நம்ம சொற்பொழிவு இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த நிகழ்வு நடக்குமானால் உங்களுக்கு தகவலை கொடுக்க இருக்கிறாங்க. அதனால அனைவரும் நம்ம இதோட நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நம்ம முதல் நிகழ்வுல நம்மளுடைய காயகல்பம் சிறப்பாக மாலை நேர காயகல்பம் நடத்தி கொடுத்த நம்மளுடைய சசிகலா, பேராசிரியர் சசிகலா அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி வேள்வியும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பல்லடம் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்மளுடைய பேராசிரியர் திருப்பூர் மனவளக்கலை மன்றம் என்னுடைய பேராசிரியர் ஜெயரத்னம் அம்மா அவர்கள் நம்மளுக்கு 9 மையம் தவம் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலையினுடைய நிகழ்வு உங்களுக்கு எல்லாத்துக்கும் போஸ்ட்ல போட்டிருக்கிறோம். அதுல தெரிஞ்சுக்கிட்டு நாளை காலை 4:45 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அதை நீங்க தொடர்ந்து என்னென்ன நிகழ்வு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே அதுலயே கொடுத்துருக்குறோம். அதனால நாளைக்கு சரியா 4:45 மணிக்கு இந்த ஜூம் ஓப்பன் ஆயிருங்க. எல்லாருமே அதுக்கு முன்னாடியே தயாராகி வந்து இந்த ஜூம் குழுவில இணைந்துள்ள அனைத்து அறக்கட்டளைகள், தவ மையங்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் அனைவரும் இதுல வந்து கலந்து சிறப்பாக நம்மளுடைய உடல் நலத்தையும் மன வளத்தையும் உயிர் வளத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மதன், ஹலோ. வாழ்க வளமுடன் ஐயா. நாளை சொற்பொழிவு சொல்லிடலாங்க ஐயா. சொல்லிடலாங்க. வெயிட் நிமிஷம், இதான் வர்றேன். நாளை காலையில நம்ம நடக்கக்கூடிய சொற்பொழிவு முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குரு வணக்கம் ஐயா அவர்கள், வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் பாட இருக்கிறாங்க. அதுபோக உலகநல வேள்வி பேராசிரியர் பாரதி அம்மா அவர்கள் செய்ய இருக்கிறாங்க. 4:45 5 வரைக்கும் நன்றி உணர்வு கூறுதல் பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து பஞ்சபூத நவக்கிரகதவம் பேராசிரியர் மங்கைக்கரசி அம்மா அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் சிந்தனை உரை பேராசிரியர் பிரியா அம்மா அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. அடுத்து அடியேன் பேராசிரியர் முத்துசாமி நான் அறிவிப்பு கொடுக்க இருக்கிறோம். இடைவேளை அப்புறம் சிறப்பாக சூரிய நமஸ்காரத்திலிருந்து பயிற்சி உடல் தியானம் ஆரம்பிக்க நம்மளுடைய முத்துக்குமார் ஐயா அவர்கள் நடத்த இருக்கிறாங்க. காலையினுடைய நிகழ்வு. அடுத்த நிகழ்வு நம்மளுக்கு பஞ்சபூத நவக்கிரதவம் இதை பற்றியான ஐயா ராமன் ஐயா மாதிரி நம்ம விளக்கமாக கொடுக்கக்கூடிய பேராசிரியர் சென்னை கணேசன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. அதில் அனைவரும் கலந்து சிறப்பாக அந்த பஞ்சபூத நவக்கிரதவத்தினுடைய அதனுடைய இதுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மதன், வாழ்க வளமுடன் ஐயா. சசிகலாமா பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம். நீரை வெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை. மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து. உயிர் உடல்களில் மனமாம், உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெரு மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை
அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. முத்துசாமி ஐயா, நிறைவு பண்ணிக்கலாங்களா? வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை காலை மிகச்சரியாக 4:40 மணிக்கு நாம் நமது திருப்பூர் மண்டல ஜூம் குழுவில இணைந்து சிறப்பாக ஆன்ம உயர்வு பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.